Hello friends, welcome to our channel. Today நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th Politics Unit 1 இந்திய அரசமைப்பு பற்றி பார்க்க போறோம். ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட்ல உள்ள இந்திய அரசமைப்பு சட்டம் பற்றியும் 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு பற்றியும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு இது பார்க்கும்போது உங்களுக்கு இந்த யூனிட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு வந்துருங்க. அப்போதான் உங்களுக்கு இதுல சொல்றது ஈஸியா புரியும். ஓகே, இந்த யூனிட்ல நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போறோம், கற்றலின் நோக்கங்கள் பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்திய அரசியலமைப்பின் பொருள் என்ன, அதனுடைய இயல்பு என்ன, இந்திய அரசியலமைப்பின் முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பற்றி நாம இந்த யூனிட்ல பார்க்க போறோம். அடுத்து அரசமைப்பு தத்துவத்தின் உள்ளார்ந்த நோக்கங்கள் பற்றி தெரிஞ்சுக்க போறோம். இந்திய அரசமைப்பு உருவாக்கத்தின் மேன்மைகளை எவ்வாறு முதன்மைப்படுத்துகின்றது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அரசமைப்பு உருவாக்கியவர்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா, அரசமைப்பு வரைவு குழு 7 பேர் அடங்கிய வரைவு குழு தான் இந்த அரசியலமைப்பு உருவாக்கியது அப்படின்னு நாம ஆல்ரெடி 10th பார்த்திருக்கோம். அப்படி உருவாக்கும் போது என்ன செஞ்சாங்க அப்படின்னா 60 நாடுகளுடைய அரசியலமைப்பை ரீட் அவுட் பண்ணிட்டு தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பை உருவாக்குனாங்க அப்படின்றதையும் நம்ம படிச்சோம். அதை பற்றி நாம இந்த யூனிட்ல பார்க்கலாம். இந்திய அரசமைப்பின் சிறப்பு கூறுகள் நம்ம ஆல்ரெடி 10th 7 சிறப்பியல்புகள் நம்ம பார்த்திருப்போம். அதை இந்த யூனிட்ல ஃப்ரீஃபா பார்ப்போம். அடுத்து இந்தியாவில் செயல்படுகின்ற முறையிலான மக்களாட்சி முறையினை பற்றி நாம இந்த யூனிட்ல பார்க்கலாம். இது ரொம்ப பெரிய யூனிட். நமக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் நாம இந்த வீடியோல பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அரசமைப்பு. ஒரு நாட்டின் அடிப்படை சட்டத்தை தான் அரசமைப்பு அப்படின்னு சொல்றோம். இந்த அரசமைப்பின் நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஒரு அரசமைப்பின் மிக முக்கிய செயல்பாடு என்ன அப்படின்னா ஒரு அரசின் குடிமக்கள் எல்லோரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அடிப்படை விதிகளை வழங்கணும். அதுதான் ஒரு அரசமைப்பின் முக்கிய செயல்பாடு. ஓகே, அப்போ ஒரு அரசமைப்பின் முக்கிய செயல்பாடுல இன்னொன்னு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு அரசு அமைக்கப்பட்டு அந்த அரசு எவ்வாறு ஆட்சி செய்யணும், அதாவது குடிமக்களுக்கு விதிமுறைகள் கொடுத்தா மட்டும் போதாது, ஆட்சி செய்யறவங்களுக்கும் விதிமுறைகள் வழங்க வேண்டும். அததான் ஆட்சி செய்வதற்கு தேவையான விதிகளை கொண்டுள்ளது தான் நம்மளுடைய அரசமைப்பு. அரசமைப்பு அப்படின்னா 2, குடிமக்கள் அனைவரும் ஒன்றாக ஒருங்கிணைக்கிறதுக்கு வழங்கக்கூடிய அடிப்படை விதிகளை கொண்டுள்ளது அரசமைப்பு. இரண்டாவது என்ன அப்படின்னா அரசு அமைக்கப்பட்ட ஆட்சி செய்வதற்கு தேவையான விதிகளை கொண்டுள்ளதும் அரசமைப்பு. இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்மளுடைய அரசின் கொள்கைகளையும் சட்டங்களையும் நாடாளுமன்றம் தான் முடிவு செய்யுது. இந்திய அரசின் கொள்கைகளையும் சட்டங்களையும் முடிவு செய்வது என்னது அப்படின்னா நாடாளுமன்றம். ஏன்னா நம்ம பார்த்தோம், பொது பட்டியல்ல உள்ள துறைகள்ல ஏதோ ஒரு சட்டம் இயற்றும் போது சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் ஏதோ ஒரு 2 பேருக்கும் வந்துட்டு ஒரு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சட்டம் நிறைவேற்றணும் நிறைவேற்றக்கூடாது அப்படின்னு மோதல் வந்துருச்சு அப்படின்னா பாராளுமன்றம் என்ன முடிவெடுக்குதோ அதுதான் வந்து இறுதியானது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. நம்ம அரசின் கொள்கைகளையும் சட்டங்களையும் யார் முடிவு செய்யறாங்க அப்படின்னா நாடாளுமன்றம் தான் முடிவு செய்யுது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்து அரசியலமைப்பின் 4ஆம் பாகம். நம்ம ஆல்ரெடி 3 பாகம் பார்த்துட்டோம். முதல் பாகம் என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா இந்தியாவின் எல்கைகள் பற்றி கொடுத்திருப்பாங்க. 2ஆம் பாகத்துல குடியுரிமை பற்றி கொடுத்திருப்பாங்க. 3ஆம் பாகத்துல அடிப்படை உரிமைகள் பற்றி கொடுத்திருப்பாங்க. 4ஆம் பாகத்துல என்ன அப்படின்னா அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். அதாவது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை உருவாகும் போது ஒரு புதிய விதிகளை வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்னா அந்த விதிகள் கொண்டு வருவதற்கு முன்னாடி பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை பற்றி குறிக்கக்கூடியதுதான் இந்த 4ஆம் பாகம். இது வந்து பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரியும். நம்ம ஆல்ரெடி 10th என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் அல்லது அரசு வழிப்படுத்தும் கோட்பாடுகள் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். அதாவது என்ன அப்படின்னா ஒரு அரசு ஒரு விதியை வந்து புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த விதியை நிறைவேற்றுவதற்கு முன்னாடி அவங்க பின்பற்றக்கூடிய விதிமுறைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதை நாம வழிகாட்டி அப்படின்னு நாம 10th படிச்சிருப்போம். இது உங்களுக்கு பின்னாடி பார்க்கும்போது நல்லா புரியும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மதச்சார்பு அரசு. மதச்சார்பு அப்படின்னா இந்தியா வந்து மதச்சார்பின்மை மிக்க அரசு. அதாவது இந்தியாவுக்குன்னு எந்த ஒரு அரசும்
எந்த ஒரு மதத்தையும் அரசு பின்பற்றப்படலை. இந்தியாவுல அனைத்து மக்களும் அவரவர் மதத்தை பின்பற்றக்கூடிய உரிமைகள் பெற்றுள்ளன. மதச்சார்பு அரசு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டுமே அந்த அரசானது பின்பற்றும். அதுக்கு எடுத்துக்காட்டு பாகிஸ்தான், வாடிகன். இப்போ பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே முஸ்லீம்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதாவது அந்த மதத்தினருக்கு மட்டுமே வந்து நிறைய சட்டங்கள் நிறைவேற்றப்படும். இதை தான் வந்துட்டு மதச்சார்பு அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய இந்தியா மதச்சார்பற்ற அரசு. ஓகே, நெக்ஸ்ட் உருவாக்கம். அரசமைப்பு உருவாக்கம் அப்படின்னா என்ன? ஒரு அரசமைப்பு எவ்வாறு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது, யார் உருவாக்குனாங்க, எப்படி உருவாக்கப்பட்டது, அதனுடைய அதிகார அமைப்புகள் என்னென்ன, இவற்றை பற்றி தெரிவிக்கக்கூடியது தான் இந்த அரசமைப்பு உருவாக்கம். உதாரணமா நம்ம அமெரிக்க அரசியல் அமைப்பு தேசிய இயக்கம் வெற்றி அடைஞ்சதை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி நம்மளுடைய இந்திய அரசமைப்பு மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட ஒரு அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வமான ஒரு அரசமைப்பு தான் நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பு. ஓகே, நெக்ஸ்ட் பொது வாக்கெடுப்பு. பொது வாக்கெடுப்பு அப்படின்னா என்ன? அதாவது ஒரு விதிமுறைகள், ஒரு சட்டம் புதுசா இயற்ற போறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சட்டமன்றங்கள்ல உள்ள பிரதிநிதிகளை மட்டும் கலந்தாலோசிக்காம மக்களோடும், அதாவது குடிமக்களையும் சேர்த்து கலந்தாலோசிப்பாங்க. அதாவது என்னன்னா ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு இந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்படலாமா வேண்டாமா, இதுக்கு யார் யாரெல்லாம் வாக்களிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி குடிமக்களும் சேர்ந்து வாக்களிப்பாங்க. அப்போ எது மெஜாரிட்டியா இருக்கோ அதை தான் உள்ள கொண்டு வருவாங்க. சரியா? இதுதான் பொது வாக்கெடுப்பு. ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப நம்ம நாட்டுல வந்து ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா சட்டமன்றத்துல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மட்டும் வந்துட்டு அதை ஆமோதிப்பாங்க. அந்த அவங்க எல்லாமே ஆமோதிச்ச பிறகு என்ன செய்வாங்க? இந்த சட்டத்தை நிறைவேற்றி நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க. ஆனா இங்க சட்டமன்ற உறுப்பினர்களோட சேர்த்து குடிமக்களையும் சேர்த்து வாக்கெடுப்பாங்க. அவ்வளவுதாங்க பொது வாக்கெடுப்பு முறை. ஓகேவா? ஆனா நம்மளுடைய நாட்டுல இப்போ வரைக்கும் பொது வாக்கெடுப்பு முறை நடைபெற்றதே இல்லை. இந்த பொது வாக்கெடுப்புக்கு எங்க நடைபெறுது அப்படின்னா சுவிட்சர்லாந்துல தான் இந்த பொது வாக்கெடுப்பு முறையானது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு பொது வாக்கெடுப்பு அப்படின்னா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் பிளஸ் மக்கள் இருவருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறது தான் பொது வாக்கெடுப்பு. பொது வாக்கெடுப்பு நம்மளுடைய நாட்டில் இப்போ வரைக்கும் நடைபெறலை. ஆனால் சுவிட்சர்லாந்து நாட்டில் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. ஓகே, இது மட்டும் தெரிஞ்சா போதும். அடுத்து ஒரு அரசமைப்பின் அம்சங்கள் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா ஒரு சிறந்த அரசமைப்பு அப்படின்னா சாதி, மதம், மொழி வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் பொதுவான சட்டங்களை இயற்ற வேண்டும். அதை தான் நாம சிறந்த அரசமைப்பு அப்படின்னு சொல்றோம். அதை தான் இந்த பாயிண்ட்ல கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியாவில் மதச்சார்பின்மை. நாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம் நம்மளுடைய இந்தியா மதச்சார்பின்மை உடைய நாடு அப்படின்னு. இந்திய அரசமைப்பில் 42வது சட்ட திருத்தம். இந்த 42வது சட்ட திருத்தத்தை சிறு அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் நம்ம ஆல்ரெடி 10th பார்த்த பாயிண்ட் தான். ஓகேவா? இந்த 42வது சட்ட திருத்தத்துல என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா அரசமைப்பின் முகவுரை, அதாவது பிரியம்பிள் அப்படின்னு சொல்லுவோமே, அதுல இறையாண்மை கொண்ட குடியரசு அப்படின்னு முதல்ல இருந்தது. இந்த 42வது சட்டம் நிறைவேற்றப்படும் போது இந்த இறையாண்மை கொண்ட குடியரசு என்ற சொல்லை இறையாண்மை, சமதர்மம், மத சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு மாற்றியிருப்பாங்க. அடுத்து நாட்டின் ஒற்றுமை என்ற சொல்லை நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்னு மாற்றியிருப்பாங்க. இதை மாற்றியது யார் அப்படின்னா முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி. இந்த 42வது சட்ட திருத்தம் வந்து 1976 தேசிய அவசரவை காலத்துல கொண்டு வந்திருப்பாங்க. எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 1976. அதே 1978 44வது சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? அதுல என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த சொத்துரிமை இருக்கு இல்லையா, அதை வந்து அடிப்படை உரிமையில இருந்து நீக்கி இருப்பாங்க. அதை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1976 கொண்டு வரப்பட்டது. அதுல முகப்புரையில இருக்கக்கூடிய இறையாண்மை கொண்ட குடியரசு அப்படின்றத இறையாண்மை, சமதர்மம், மத சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு மாத்தி இருப்பாங்க. அதே மாதிரி நாட்டின் ஒற்றுமை அப்படின்ற சொற்றொடரை நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்னு மாற்றி இருப்பாங்க. இந்த 42வது சட்ட திருத்தம் கொண்டு வரும்போது பிரதமரா இருந்தவங்க யார் அப்படின்னா இந்திரா காந்தி.
இது கரண்ட் குரூப் 4ல உள்ள கொஷின் 2025 குரூப் 4ல இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. 42வது சட்ட திருத்தம் கொண்டு வரும்போது பிரதமராக பதவி வகித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த கொஷினை நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய அரசமைப்பு அதிகாரங்களை 3 பேர் பகிர்ந்துக்கிறாங்க. அது யார் யார் அப்படின்னா சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை. இந்த 3மே இந்திய அரசமைப்பு அதிகாரங்களை பகிர்ந்து கொள்கின்றது. இந்திய அரசமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டது. அததான் இறுக்கமான தன்மையை கொண்டதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதுல அரசமைப்பின் சிறப்பியல்புகள்ல இந்த பாயிண்ட் பார்த்திருப்போம். இந்திய அரசமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டது அப்படின்னு. அதே பாயிண்ட் தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், அரசமைப்பின் தயாரிப்பு பணிகள். எவ்வாறு அரசமைப்பு ஆரம்பமானது, அரசமைப்பு உருவாக்குவதற்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத நம்ம இதுல பார்த்திடலாம். அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் தான் அரசமைப்பினை எழுதியிருப்பாங்க. இந்த அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போ நடைபெற்றது அப்படின்னா 9 டிசம்பர் 1946ல முதல் கூட்டமானது கூடியிருக்கும். ஆனா இந்த அரசமைப்பு நிர்ணய சபை எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா டிசம்பர் 6, 1946. அதாவது பிரிட்டன் அமைச்சரவை தூதுக்குழுவால இந்த அரசமைப்பு நிர்ணய சபையானது உருவாக்கப்பட்டிருக்கும். டிசம்பர் 6ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. ஆனா டிசம்பர் 9ஆம் தேதியே முதல் கூட்டமானது நடைபெற்றிருக்கும். இந்த முதல் கூட்டத்திலேயே அரசியலமைப்பு எழுதக்கூடிய பணிகளை தொடங்கி இருப்பாங்க. இது எல்லாமே நாம 10th பார்த்த டேட்டாஸ். ஓகேவா? அதுக்கடுத்து பாகிஸ்தான் பிரிவினைக்கு அடுத்து மீதமுள்ள இந்தியாவிற்கான அரசமைப்பு நிர்ணய சபை 14 ஆகஸ்ட் 1947 அன்று மீண்டும் கூடியது. இதுதான் கடைசி கூட்டம். எப்போ அப்படின்னா 1947 14 ஆகஸ்ட்ல இந்த கடைசி கூட்டம் திருப்ப கூடியிருக்கும். அன்றைய மாகாண சட்டமன்ற உறுப்பினர்களை அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களை மறைமுக வாக்கெடுப்பின் மூலம் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதே மாதிரி கேபினட் மிஷன் அப்படின்னு அழைக்கப்பட்ட பிரிட்டானிய அமைச்சரவை குழு முன்மொழிந்த அடிப்படையில் அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் வரிசை அமைந்தது. அதாவது என்ன அப்படின்னா அரசமைப்பு நிர்ணய குழு உறுப்பினர்கள் எத்தனை பேர், வரைவு குழுல 7 பேர் இருப்பாங்க. இந்த நிர்ணய குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய வரிசைய முன்மொழிந்தது யார் அப்படின்னா கேபினட் மிஷன் என்று அழைக்கப்பட்ட பிரிட்டானிய அமைச்சரவை குழு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த புகைப்பட விளக்கம். இவங்க தான் யாரு அப்படின்னா இந்திய அரசமைப்பு வரைவு குழு. இதுல 7 பேர் இருப்பாங்க. இதனுடைய தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர். சரியா? இதுல இந்த பாக்ஸ்ல இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல இருக்கிறவங்க நேம தான் நமக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. இதுல பாருங்க, நிர்ணய சபை வரைவு குழு உறுப்பினர்கள் பிப்ரவரி மாதம் 1948ல எடுக்கப்பட்டது. இதுல அமர்ந்து இருக்கவங்கள லெஃப்ட் சைட்ல இருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் யார் அப்படின்னா என் மாதவராவ், செகண்ட் ஒன் சையத் முகமது சாதுல்லா, தேர்ட் ஒன் டாக்டர் BR அம்பேத்கர், ஃபோர்த் ஒன் சர அல்லாடி கிருஷ்ணசாமி, அடுத்து சர்பி என் ராவ். அடுத்து நிக்கிறவங்கள லெஃப்ட் சைட்ல இருந்து யார் யார் அப்படின்னா எஸ்என் முகர்ஜி, ஜூஹல் கிஷோர் கண்ணா, கேவல் கிருஷ்ணா. இவங்க எல்லாருமே வரைவு குழு உறுப்பினர்கள். மொத்தம் 7 பேர் தான். பட் இதுல நமக்கு 8 பேர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது யாராவது முன்னாடி பார்ட்டிசிபேட் பண்ணவங்க அதுல இருந்திருப்பாங்களா இருக்கும். இதுல சட்ட வரைவு குழுவின் தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் BR அம்பேத்கர். சட்ட வரைவு குழுவின் ஆலோசகர் யார் அப்படின்னா BN ராவ். இந்த ரெண்டுமே நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், அன்றைய மாகாணங்கள் சுதேச அரசுகள் அல்லது அரசுகளின் குழுக்களில் இருந்து அதன் மக்கள் தொகைக்கு ஏற்றபடி 10 லட்சத்துக்கு ஒருத்தவங்க அப்படின்ற விகிதத்துல உறுப்பினர்களை ஒதுக்கீடு செஞ்சிருப்பாங்க. மாகாணங்கள்ல இருந்து 292 உறுப்பினர்கள். எதுக்கு அப்படின்னா இந்த அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் 292 உறுப்பினர்கள் மாகாணங்கள்ல இருந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதே மாதிரி சுதேச அரசுகளிடமிருந்து 93 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ஒவ்வொரு மாகாணத்திலும் இந்து, முஸ்லிம், சீக்கியர் ஆகிய சமுதாயங்களில் மக்கள் தொகை விகிதத்திற்கு ஏற்ப இடமானது ஒதுக்கப்பட்டிருக்கும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா இந்த உறுப்பினர்கள் அந்தந்த மாகாணத்துக்கு மாற்றத்தக்க வாக்கு ஒதுக்கப்பட்ட எண்ணிக்கையின்படி ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையிலான விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை அப்படின்னா என்ன அப்படின்னா
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் வந்துட்டு லீடர் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற போது அட் அ டைம்ல 2 லீடர் வராங்க, 2 ஸ்டூடெண்ட் வந்து லீடரா இருக்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, 2 ஸ்டூடெண்ட்டுக்கு யார் ஓட்டு உரிமை மாதிரி அப்போ சொல்லுவாங்களே, ஓட் போடுங்க, யாருக்கு வந்து ஓட் கவுண்ட் அதிகமா வருதோ அவங்க தான் லீடர் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து என்ன அப்படின்னா ஒரு உறுப்பினரை வந்து முன்மொழிவாங்க, யாருடைய பேர் வந்து அதிகமா வருதோ அவங்கள வந்து உறுப்பினரா தேர்ந்தெடுத்துவாங்க. அதை தான் இது என்ன சொல்றோம் அப்படின்னா விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை அப்படின்னு சொல்றோம். அடுத்து அரசமைப்பு நிர்ணய சபை உருவாக்கம். 284 உறுப்பினர்கள் நவம்பர் 26, 1949 அன்று அரசமைப்பை ஏற்று கையொப்பமிட்டு அரசமைப்பை நிறைவேற்றினர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ வந்து இந்த அரசமைப்பை வந்து ஏற்றுக்கொண்டது அரசமைப்பு நிர்ணய சபை அப்படின்னு கேட்பாங்க. 26/11/1949. எத்தனை உறுப்பினர்கள் அதுல கையெழுத்திட்டிருப்பாங்கன்னா 284. இதை ஈஸியான 2×8 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 284 உறுப்பினர்கள் 26 நவம்பர் 1949 அன்று அரசமைப்பை ஏற்று கையொப்பமிட்டு அரசமைப்பை நிறைவேற்றியிருக்காங்க. ஓகே, அடுத்து அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 11 மணிக்கு புதுடில்லியில இந்த கூட்டமானது நடைபெற்றிருக்கும். இந்த அரசமைப்பு அரங்குல கூட்ட பொருள் என்ன அப்படின்னா தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுப்பது தான் இந்த முதல் கூட்டம் பெற்றது. அதாவது தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக இந்த முதல் கூட்டமானது நடைபெற்றிருக்கும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் தற்காலிக தலைவர் யார் அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹா. இவரை தான் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா ஜேபி கிருபாலினி. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்க, அரசமைப்பு ஒப்புதல் தருவதற்காக சபை 24/1/1950 அன்று கூடிய கூட்டத்திற்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாந்த் வந்து தலைமையேற்றிருப்பாங்க. டிசம்பர் 9, 1946 முதல் 24 ஜனவரி 1950 வரை அரசமைப்பு நிர்ணய சபையின் விவாதங்கள்ல மொத்தம் 12 தொகுதிகள் இருக்கும். அந்த 12 தொகுதிகளையுமே நமக்கு இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த 3 ஹைலைட் பண்ண 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். தொகுதி 1 எப்போ நடைபெற்றது அப்படின்னா 9 டிசம்பர் முதல் 23 டிசம்பர் 1946 நடைபெற்றிருக்கும். அடுத்து தொகுதி 5 14 ஆகஸ்ட் முதல் 30 ஆகஸ்ட் வரை 1947 ஆண்டு நடைபெற்றது. அடுத்தது பாருங்க, தொகுதி 12 24 ஜனவரி 1950, அதாவது குடியரசு அடைவதற்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு இந்த தொகுதி கூட்டமானது நடைபெற்றிருக்கு. தொகுதி 12. அடுத்து இந்திய அரசமைப்பின் மூல ஆதாரங்கள். இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாம் ஆல்ரெடி பார்த்தோம், இந்திய அரசியலமைப்பு உருவாக்குவதற்கு முன்னாடி 60 நாடுகளின் அரசியலமைப்பை ரீட் அவுட் பண்ணாங்கன்னு. அதுல இருந்து எது எது பெஸ்ட்டோ அதை வந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல கொண்டு வந்து வச்சாங்க. அதுதான் எந்த நாட்டுல இருந்து என்னென்ன எடுத்தாங்க அப்படின்றத தான் இதுல கொடுத்திருப்பாங்க. இந்திய அரசாங்க சட்டம் 1935. இதுல கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள் ஆகியன இந்திய அரசாங்க சட்டம் 1935 எடுத்துக்கொள்ளப்பட்டன. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். பிரிட்டன் நாட்டுல இருந்து என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடையாணைகள், இது எல்லாத்தையுமே வந்துட்டு பிரிட்டன்ல இருந்து எடுத்திருப்பாங்க. பிரிட்டன் அப்படின்னாலே நமக்கு டக்குனு என்ன ஞாபகம் வரும்னா நாடாளுமன்றம், ஒற்றை குடிமுறை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறை என்னென்ன, இடைக்கால தடையாணைகள். அடுத்து அமெரிக்க அரசமைப்பு அப்படின்ல அடிப்படை உரிமைகள் எடுத்திருப்பாங்க. நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மற்றும் உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர் போன்றோரை பதவி நீக்கம் செய்யும் முறை. அமெரிக்க அரசமைப்புனாலே பதவி நீக்கம், அதோட எதை சேர்த்துக்கணும், அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு. அடுத்து அயர்லாந்து என்பது அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். வழிகாட்டி அயர்ந்து போயிட்டோம்ப்பா, அந்த மாதிரி தான் அயர்லாந்து. ஓகேவா, அப்போ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கனடா அப்படின்னு வந்தாலே என்ன அப்படின்னா ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல், மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம்,
உச்சநீதிமன்ற அறிவுரை, அதிகார வரம்பு, இது எல்லாமே கனடால இருந்து எடுத்திருப்பாங்க. அடுத்து ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா அப்படின்னா கூட்டம் அப்படின்றது தான் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது வணிக வர்த்தக சுதந்திரம், அவங்க தான் வந்துட்டு ஆஸ்திரேலியா. அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா ஜெர்மனி வெய்மர் அரசமைப்பிலிருந்து நிதி நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை பறிப்பு, இதை வந்து எடுத்திருப்பாங்க. அடுத்து சோவியத் யூனியன் அப்படின்றது ரஷ்யாவை சொல்லுவாங்க. ரஷ்யால இருந்து என்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னா அடிப்படை கடமைகள், முகப்புரையில் சமூக பொருளாதார அரசியல், அடுத்து நீதியின் மாண்புகள், அடிப்படை கடமைகள் 42வது திருத்தத்தில் உறுதி செய்யப்பட்டது. இது எதுல இருந்துன்னா ரஷ்யால இருந்து எடுத்திருப்பாங்க. அடுத்து பிரான்ஸ்ல இருந்து குடியரசு, முகப்புரையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது பாருங்க, தென்னாப்பிரிக்கால இருந்து அரசமைப்பு திருத்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு, இது எல்லாமே பிற நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதாவது பிற நாடுகள்ல இது அடிப்படையா வச்சுதான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டமானது உருவாக்கி இருப்பாங்க. இறுதியா திருத்தப்பட்ட வரைவுக்குழு 1950 ஜனவரி 26 அப்போதான் வந்துட்டு நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பானது நடைமுறைக்கு வந்தது. இது நடைமுறைக்கு வந்தது தான் நம்ம குடியரசு நாளாக கொண்டாடுகிறோம். அடுத்து இந்திய அரசியலமைப்பின் சிறப்பியல்பு, இதுல நமக்கு ஹெட்டிங் தெரிஞ்சா போதும். நம்ம ஆல்ரெடி 10th வந்துட்டு 7 சிறப்பியல்புகள் படிச்சிருப்போம் இல்லையா, அதை தான் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீளமாக எழுதப்பட்ட அரசமைப்பு, அதாவது என்ன அப்படின்னா இந்திய அரசமைப்பு தான் மிகவும் நீளமான அரசமைப்பாக எழுதப்படுகின்றது. எதற்காக அப்படின்னா மாநிலங்கள், மத்திய அரசு மற்றும் அவற்றுக்கு இடையேயான உறவுகள் குறித்த பல்வேறு விதிகளை நம்மளுடைய இந்திய அரசமைப்பு கொண்டுள்ளது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய அரசமைப்பை உருவாக்கிய மேதைகள் உலகின் பல அரசமைப்பு மற்றும் பல அரசமைப்பின் மூலங்களிலிருந்து நம்மளுடைய அரசமைப்பு உருவாக்கி இருக்காங்க. இதுவுமே ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அடுத்து தனிநபர் உரிமைகளை அடிப்படை உரிமைகளாகவும் அரசு கொள்கைகளின் வழிகாட்டு நெறிமுறைகளாகவும் நிர்வாக செலுத்தும் முறை விவரங்கள் என விரிவாக பட்டியலிடப்பட்டிருக்கு. அதனாலதான் நம்மளுடைய இந்திய அரசமைப்பு நீளமான அரசியலமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இறுக்கம், நெகிழ்வுத்தன்மை இரண்டும் கொண்ட தனித்துவம், இதைதான் நெகிழும் தன்மை, நெகிழாத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இதை அமலாக்க செயல்முறைகளின் அடிப்படையில், அமலாக்கம் அப்படின்னா வெளியே கொண்டு வர்றது, ஏதாவது ஒரு சட்டம் இயற்றி அதை கொண்டு வரும்போது அதுல இறுக்கமும் நெகிழ்வுத்தன்மை கொண்டதுமாக இந்திய அரசியலமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இறையாண்மை அப்படின்னா என்ன? இறையாண்மை கொண்ட அரசு என்பது தன்னுடைய உள்நாட்டு வெளிநாட்டு விவகாரங்களை எந்த விதமான வெளிநாட்டின் தலையீடுமின்றி நிர்வகிக்கும். அதாவது பிற நாடுகள் தலையிட முடியாது. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இறையாண்மை கொண்ட அரசு அப்படின்னு சொல்லுவோம். இந்திய அரசமைப்பில் சமதர்மம் என்ற சொல் வந்து 42வது சட்ட திருத்தத்துல இணைச்சிருப்பாங்க. இது நம்ம ஆல்ரெடி 10thலயே பார்த்திருப்போம். அடுத்தது பாருங்க, சமதர்மம், சகோதரத்துவம், ஒருமைப்பாடு, இந்த 3 சொற்களுமே முகப்புரையில 42வது சட்ட திருத்தத்துல கொண்டு வந்திருப்பாங்க. இது நமக்கு 10th புக்ல இருக்குது. அடுத்து இந்தியாவுல கலப்பு பொருளாதார முறையானது கடைபிடிக்கப்படுகின்றது. கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா சமதர்மம், முதலாளித்துவம், இந்த இரண்டும் இணைந்த பொருளாதாரத்தை தான் நாம கலப்பு பொருளாதார முறை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இந்தியாவை பொறுத்தவரை மதசார்பின்மை என்பது, இந்தியா எந்த ஒரு மதத்தையுமே இந்திய அரசு பின்பற்றவில்லை. ஸோ இந்தியா வந்து மதசார்பின்மை அற்ற அரசு, சாரி மதச்சார்பின்மை உடைய அரசு, மாத்தி சொல்லிட்டேன். இந்தியா வந்து மதச்சார்பின்மையுடைய அரசு. இந்திய குடியரசு என்பது இந்தியாவில் முடியரசு மூலமாக அல்லாமல், முடியரசு அப்படின்னா மன்னராட்சின்னு சொல்லுவாங்க. ஸோ மன்னராட்சி இல்லாமல் தேர்தல் மூலமாக அரசின் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். நம்மளுடைய இதுல தேர்தல் மூலமாக மக்கள் தானே வாக்களிக்காங்க. அதான் மக்களாட்சி முறை தான் நம்மளுடைய இந்தியாவில் பின்பற்றப்படுகிறது. மக்களே மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சி தான் மக்களாட்சி. ஓகேவா? அடுத்து நாடாளுமன்ற ஆட்சி முறை. நம்மளுடைய ஆட்சி முறை வந்து நாடாளுமன்ற ஆட்சி முறை. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, நம்மளுடைய சட்ட முறைகளை யார் வந்து ஃபைனலா முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா நாடாளுமன்றம் தான். அந்த நாடாளுமன்றத்துல பிரதமரால மட்டுமே இது பண்ண முடியாது. நாடாளுமன்றத்துல அமைச்சர் குழுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது எல்லாருமே அந்த கருத்துக்கு ஓகே சொன்னா மட்டும்தான் அவங்களால ஒரு புது சட்டத்தை கொண்டு வர முடியும், நிறைவேற்ற முடியும், நடைமுறைப்படுத்தவும் முடியும். அடுத்து ஒற்றை குடியுரிமை.
குடியுரிமை நாம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இந்திய அரசியலமைப்பு ஒற்றை குடியுரிமை வழங்குகின்றது. ஒன்றிய அரசு வழங்கும் குடியுரிமை தான் அனைத்து மாநிலங்களுக்குமாக விளங்குகின்றது. இந்த ஒற்றை குடியுரிமை சட்டம் நமக்கு 1955 வந்து முதலாக கொண்டு வந்திருப்பாங்க. இது நமக்கு 10th பார்த்திருப்போம். குடியுரிமை சட்டம் 5 முறையில நம்மளுடைய குடியுரிமையை பெறலாம் அப்படின்னு. அதே அந்த சட்டம் எப்போ திருத்தப்பட்டது அப்படின்னா 2015 பிப்ரவரி 27 அன்று மக்களவையில் இந்த குடியுரிமை சட்டமானது திருத்தப்பட்டிருக்கும். அதே மாதிரி குடியுரிமை சட்டம் 9 முறை திருத்தம் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு நமக்கு 10th புக்ல கொடுத்திருப்பாங்க. அடுத்து பதிவு மற்றும் இயல்புரிமை முறையில் இந்திய குடியுரிமை கோரி விண்ணப்பிக்கும் நபர் குறிப்பிட்ட தகுதிகளை நிறைவு செய்தால் அவருக்கு குடியுரிமை வழங்கப்படும். அடுத்தது இந்தியாவில் தொடர்ந்து குடியிருந்தாலோ அல்லது அரசு பணியில் 12 மாதங்கள் இருந்தாங்கன்னா அந்த நபருக்கு வந்து குடியுரிமை கோரி அந்த நபர் விண்ணப்பிக்கலாம். ஓகே. அடுத்து வயது வந்தோர் வாக்குரிமை. 18 வயதான எல்லோருக்குமே வாக்குரிமையானது வழங்கப்படுகின்றது. அதை தான் வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு. இந்தியாவில் நீதித்துறையின் செயல்பாடுகளில் நிர்வாக தலையீடோ அல்லது நாடாளுமன்ற சட்டமன்றங்களின் தலையீடோ இல்லாமல் இயங்கும் ஒரு தன்னாட்சி அமைப்பாகும். அதாவது நீதித்துறையில நம்மளுடைய நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் தலையிடாது. ஓகேவா? உச்சநீதிமன்றம் எந்த தீர்ப்பு வழங்குதோ அது உச்சநீதிமன்றத்தின் அதிகாரத்தின் பேர்ல தான் வழங்குவாங்க. இதுல நம்மளுடைய பார்லிமெண்ட்டும் சட்டமன்றம் வந்து தலையிடாது. அதை தான் சொல்லியிருக்காங்க சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு அப்படின்னு. அடுத்த அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் நமக்கு இந்திய அரசியலமைப்பு பகுதி 3ல இருக்கும். இந்த அடிப்படை உரிமைகள் முதல்ல 7 தலைப்புகளில் வகைப்படுத்தப்பட்டிருந்தது. இப்போ 6 தலைப்புகளில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அது என்னென்ன அப்படின்னா சமத்துவத்துக்கான உரிமை, சுதந்திரத்துக்கான உரிமை, சுரண்டப்படுவதற்கு எதிரான உரிமை, மத வழிபாட்டுக்கான உரிமை மற்றும் கல்வி, பண்பாட்டு உரிமை. முதல்ல 7 தலைப்பு இருந்துச்சு. அந்த 7 தலைப்புல என்ன சேர்த்திருப்பாங்க அப்படின்னா சொத்துரிமையை சேர்த்திருப்பாங்க. இந்த சொத்துரிமையை வந்துட்டு அடுத்து 44வது சட்ட திருத்தத்துல இந்த சொத்துரிமையை நீக்கியிருப்பாங்க அடிப்படை உரிமையிலிருந்து. அதனாலதான் இதுல 6 தலைப்புகள் இருக்கு. இதை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து அந்த இது கொடுத்திருக்காங்க பாருங்க. அரசமைப்பு நிவாரணம் கோரும் உரிமை. தொடக்கத்தில் சொத்துரிமை உறுப்பு 31 ஆ என்பது ஏன்னு சொல்லலாம். 31A அல்லது 31 ஆவின் கீழே வழங்கப்பட்டு இருந்தது. இதன்படி சொத்து உரிமையும் அடிப்படை உரிமையாக முதல்ல இருந்துச்சு. அடுத்து 44வது சட்ட திருத்தம் 1978ல கொண்டு வரப்பட்டது. இந்த சட்ட திருத்தத்தில் இந்த சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு உறுப்பு 300 ஆளை சேர்த்திருப்பாங்க. இதன் மூலம் சொத்துரிமை ஒரு சட்ட உரிமையாக இப்போ கருதப்படுகின்றது. அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கியிருப்பாங்க. அடுத்து இந்திய அரசமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகள் நீதிமன்றத்தால் நிலைநாட்டப்படுபவையாக தான் இருக்குது. ஒரு நபர் அவருடைய அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதாக கருதுனாங்க அப்படின்னா அவங்க டைரக்டா நீதிமன்றத்தை நாடி நிவாரணம் பெற முடியும். இதனையொட்டி நேரடியாகவே உச்சநீதிமன்றத்தை நாடும் உரிமை நமக்கு உறுப்பு 32ல கொடுத்திருக்காங்க. இதை தான் வந்து அம்பேத்கர் இந்திய அரசமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அரசமைப்பு சட்டம் பிரிவு 32. இதை அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே நாம 10th பார்த்திருக்கோம். அடுத்தது கல்வி உரிமை. கல்வி உரிமை அப்படின்னா 6 முதல் 14 வயது வரையான குழந்தைகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு கல்வி வழங்கணும். இது வந்து ஒரு அடிப்படை உரிமையாக கொண்டு வந்திருப்பாங்க. இது இந்திய அரசமைப்பின் 86வது திருத்தம் 2002ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. இது இந்திய அரசமைப்பின் உறுப்பு 21A சேர்த்திருக்காங்க இந்த கல்வி உரிமையை. ஓகே. நெக்ஸ்ட் இந்த சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் வந்து 2009 அரசமைப்பு உறுப்பு 21Aவின் கீழ் வழங்கப்படக்கூடிய உரிமைகளை நிறைவேற்றும் வண்ணம் இயற்றப்பட்டது. அடுத்து அரசு வழிகாட்டு நெறிமுறைகள். இப்பதான் நம்ம பார்த்தோம் 4வது பகுதியில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னு பார்த்துடலாம். இந்திய அரசமைப்பின் தனித்தன்மை வாய்ந்த கூறுகளில் ஒன்று அரசு கொள்கை வழிகாட்டும் நெறிமுறைகள் என்ற பகுதி. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஏதாவது ஒரு புது சட்டம் இயற்ற போறாங்க அப்படின்னா அந்த சட்டத்தை
இயற்றுவதற்கு என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்றத வழிகாட்டுவது தான் இந்த அரசமைப்பு 4ஆம் பாகம். இதனை இந்தியாவின் சமூக பொருளாதார நீதியை நிலைநாட்டும் வண்ணம் அரசு அவற்றை அமலாக்கம் செய்வதற்கான வழிகாட்டு நெறிகள் என்றும் கூறலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன்னா வழிகாட்டி அப்படின்னு சொன்னேன்னா அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம ஊதியம், இலவச கட்டாய அடிப்படை கல்வி, வேலை பார்க்கும் உரிமை ஆகியவற்றிற்கான குறிப்பிடத்தக்க விதிகளை இந்த பாகம் 4 கொண்டுள்ளது. இந்திய அரசமைப்பின் பாகம் 4 கீழ் முதுமை, வேலையின்மை, நோய்வாய்ப்படுதல், வாழ்வாதாரத்திற்கு தேவையான திட்டங்கள், பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட பிரிவு மக்களுக்கு சிறப்பு முன்னுரிமை, வளங்கள் பகிர்வில் உள்ள பாகுபாடுகள் போன்றவற்றிற்கு அரசு உதவிகள் வழங்குவதற்கான பிரிவுகள் பற்றி கூறியிருக்காங்க. அரசு கொள்கை வழிகாட்டு நெறிகளில் வழங்கப்பட்டுள்ள விதிகள் நீதிமன்றங்கள் மூலமாக நிலைநாட்டவே முடியாது என்றாலும் நாட்டின் அரசாட்சிக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றன. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம 10th பார்த்ததுதான். நெக்ஸ்ட் அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் மொத்தம் 11 கடமைகள். ஃபர்ஸ்ட் 10 கடமைகள் தான் கொடுத்துருப்பாங்க. இதுல 11 கடமைகள் அதுக்கடுத்து சேர்ந்திருக்கும். எதனால அப்படின்னா லாஸ்ட் அந்த கல்வி உரிமை 6 வயது முதல் 14 வயது வரை எல்லோருக்குமே கல்வி உரிமை அவங்களுடைய பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ கொடுக்க வேண்டும். அதை சேர்த்து 11 உரிமை நமக்கு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நாம 10th பார்த்ததான். ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல கூட்டாட்சி அல்லது ஒற்றை ஆட்சி பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.